தமிழகத்தோட மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் அப்படின்னே சொல்லலாம் சவுக்கு சங்கரை. ஏன்னா அவருடைய பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பெரிய நடிகராக இருக்கட்டும், இல்லை எவ்வளவு பெரிய அரசியல்வாதி அவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக அவங்க செஞ்ச விஷயங்களை எடுத்து பேசுறதுல அவரை யாராலையுமே மிஞ்ச முடியாது. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் விஜய் அவர் முதல்வராகிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி அவர் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து முன்னிறுத்தி பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எம்கே ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்களுடைய அப்பா தாத்தா வரைக்குமே என்னென்ன செஞ்சாங்கங்கிறத எடுத்து தெளிவாக சொல்கிறதுல அவரை யாராலுமே அடிச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நடந்திருக்கிற இன்னைக்கு ஒரு பெரிய சோகம் அப்படிங்கிறது அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸையே மிகப்பெரிய அளவுக்கு வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் ஆளை அப்படியே முடக்கி போட்டுருச்சு. அதுலேயும் இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் அது அவருக்கு மட்டும் கிடையாது, அவரை இன்னைக்கு விரும்பி அவருடைய விமர்சனங்களை கேட்குற அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே இதுலேருந்து தயவுசெய்து கொஞ்சம் வெளியில் வர ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு அறிவுரையாக அவருக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுக்கு சங்கரோட மகன் அவருடைய ஒரு தற்கொலை அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக 13 வயது மகன் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அது சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா திட்டினதுனால தான் அவங்க போய் தூக்கில் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாராலையும் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா திட்டினா அதுக்கு போய் தூக்கு போடுற அளவுக்கு என்ன? ஏன்னா ஒரு 13 வயசாக இருக்கட்டும், இல்லை 20 வயசாக இருக்கட்டும், படிக்கலைனாலோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணனாலோ வீட்டில் திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு குழந்தை மனசில் இந்த அளவுக்கு விபரீதமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி எல்லாருக்கு மனசுலையுமே தோன்ற ஒரு முதல் கேள்வி. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு விபத்தில் இறந்திருந்தால் பரவாயில்ல, தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறத யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படி என்ன அந்த குழந்தை மனசில் ஏற்பட்டிருக்கும், என்ன ஒரு விபரீதமான ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு பல பேர் மனசில் கேள்விக்குறியாகவே வந்துட்டுருக்கு. அதுக்கும் மேலே சவுக்கு சங்கரோட மனைவியோ அவர் மேலே இருக்கிற அந்த கோபத்தை அவருடைய மகன் மேலே காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அவருடைய மகன் அடிக்கடி அப்பா கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி சொல்லியிருக்காராம். அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா கூட இருக்கிறத தான் அந்த குழந்தை விரும்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனால் அப்பாவை பற்றி பேசினாலே அம்மாவுக்கு கோவம் வந்துடும். அந்த கோபத்தை குழந்தை மேலே தான் அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது பல்வேறு விஷயங்களில் சொல்லப்பட்டாலுமே இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு தூக்கிட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு முடிவை எடுத்துக்கிறது ஏதோ ஒரு காரண பின்னணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மனசில் எழுற ஒரு முதல் விஷயமா இருக்குது. ஆனாலுமே அந்த குழந்தையோட இறப்புங்கிறது சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இழப்பு. ஏன்னா இந்த சோகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சோகம் அப்படிங்கிறது ஒரு புத்திர சோகம். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் இன்னைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய தாயாரும் காலமானாங்க. அதை தொடர்ந்து மகன். இந்த 2 இழப்பில் இருந்துமே மனுஷன் எப்படி மீள போறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவருக்குன்னு இருக்கிற அந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு மேலேயும் அவருடைய விமர்சனங்கள் அவருடைய கண்டினியூ பண்ணுவாரா, இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல, இதனுடைய காரண பின்னணியை தொடர்ந்து போலீஸார் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். அதுக்கும் மேலே சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா கூட இருக்கிறத மட்டும்தான் அதிகபட்சம் அந்த குழந்தை ஆசைப்பட்டிருக்கான். இதுதான் அந்த குழந்தையோட கடைசி ஆசையாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அப்பா அம்மாவோட பிரிவே இன்னைக்கு அவருடைய இந்த இறுதி முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது.